எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். சுய முன்னேற்ற கதைகள், தன்னம்பிக்கை கதைகள் சொல்லுங்கன்னு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. அதற்காக முதல்ல அந்த கதைகள் வழியில துவங்குறோம். ஒருவன் தன்னுடைய தொழில கத்துக்கணும், அதாவது கற்களை தரம் பிரிக்கும் தொழில் கத்துக்கணும்னு ஒருத்தர்கிட்ட போனான். அவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு ஒரு 2 கல்லு கொஞ்சம் மாறியான வேற மாதிரியான கற்கள் 2 கற்களை கொடுத்தாரு. அதையே கையில வச்சு உருட்டிக்கிட்டு இதை பாருன்னு சுமார் 50 நாள் அவன் தினசரி போவான், அந்த கல்லை கொடுப்பாரு, அவன் கையிலேயே உருட்டிட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு மாதிரி அலுப்பாயிடுச்சு. இருந்தாலும் அவர் நல்ல மிகப்பெரிய விஷயாதி, அதனால அவர்கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக அமைதியா இருந்தான். திடீர்னு 51வது நாள் அவர் வேற ஒரு கல்லை அந்த 2 கல்லுல மாத்தி கொடுத்தாரு. கொடுத்தோன்னே இவன் உடனே சொன்னான், இந்த ஒரு கல்லு தான் நான் தினசரி பாக்குற கல், இன்னொரு கல் புதுசா இருக்கே அப்படின்னா. சபாஷ், வா உள்ள அப்படின்னு அவனை கூப்பிட்டுக்கிட்டு கற்களை தரம் பார்க்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தார். அதுபோல்தான் வாழ்க்கை. நமக்கு ஒரே விஷயத்தை தினசரி கொடுத்து கொண்டிருக்கிறதே என்று சலிப்படையக்கூடாது. வாழ்க்கை என்றேனும் ஒரு நாள் நமக்கு ஒரு புதிய விஷயத்தை கொடுக்கும். அது நம் தரத்தை உயர்த்தும். நம்புவோம். நல்லா இருக்கும்.